வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ ஐசினுடைய பயாசிங் வோல்டேஜ். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இது ஒரு சிஆர்டி டிவியினுடைய விசன் ஐஎஃப் செக்ஷன். இப்போ நமக்கு எந்த செக்ஷன் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, ஒரு ஐசி இங்கே இருக்குது. ஓகேவா? இந்த ஐசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24 பின் இருக்குது. நிறைய பின் இருக்கும், 48 பின்னு 60 பின்னு இப்படிலாம் வரும். அந்த பின்னில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த இடத்துல பின் நம்பர் 1 2 3 12 13 இங்கே 24. இதில் எல்லாத்துலேயும் வோல்டேஜ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த 12வது பின் இருக்கு இல்லையா, இந்த பின்னில் கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ 12th பின்னில் என்ன வரும், உங்களுக்கு 0 வோல்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கு. அப்படியே வரிசையாக பார்த்தீங்கன்னா பின்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கு, ஒவ்வொரு பின்லேயும் 1 வோல்ட் மென்ஷன் பண்ணியிருக்கு. அதுமாரி அப் டு 24 வரைக்கும் இந்த பின்னில் எல்லாத்துலேயுமே வோல்டேஜ் மென்ஷன் பண்ணியிருக்கு. எல்லா ஐசிலையுமே எல்லா சர்க்யூட் டயக்ராம், ஸ்கிமேட்டிக் டயக்ராம்லேயும் இந்த மாதிரி வோல்டேஜ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்போ தான் ஒரு சர்வீஸ் இன்ஜினியர் வந்து ட்ரபிள் ஷூட்டிங் பண்ண முடியும். இந்த பயாசிங்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த ஐசியோட பின் நம்பருக்கு வரக்கூடிய வோல்ட், அல்லது பின்னிலேருந்து வெளியே வரக்கூடிய வோல்ட், அல்லது பின்னுக்கு போகக்கூடிய சிக்னல், அல்லது அந்த பின்னிலேருந்து வரக்கூடிய சிக்னல், இப்படி தான் இருக்கும். ஓகேவா? இந்த ஐசி என்ன ஒர்க் பண்ணுது அதை பற்றிலாம் நமக்கு இப்போ தேவையில்லை. ஜென்ரலாக பொதுவாக லாஸ்ட்டு கிளாஸில் உங்களுக்கு ஒரு ஐசியை ஹீட் ஆகும் அப்படிங்கிற பற்றி டீட்டெயில்ஸ் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். 2 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். மொத்தம் 10 காரணங்கள். ஃபஸ்ட்டு வீடியோவில் 4 காரணம், 2வது வீடியோவில் 6 காரணங்கள். ஒருவேளை நியூ கமர்ஸாக இருந்தால் வீடியோ பாருங்கள். டிரான்சிஸ்டர் ஏன் அடிக்கடி ஷார்ட் ஆகுது, ஃபெயிலியர் ஆகுது, என்ன காரணம் அப்படிங்க பற்றி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். எந்த ஐசியாக இருந்தாலும் சரி, அந்த ஐசிக்கு ஒரு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்னு ஒன்று இருக்கும். அந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ட்ரபிள் ஷூட்டிங் ரொம்ப ஈஸி. இப்போது இந்த இடத்துல ஒரு ஐசி இருக்குது பாருங்களேன், இது ஒரு ஐசி இருக்குது, STK4141, இந்த மாதிரி 91, இந்த மாதிரி ஐசி இருக்குது. இது குரூப் ஆஃப், இதெல்லாம் பயாசிங் வோல்டேஜுக்காக இதில் கொடுத்துருக்கு போர்டு. ஐசி கம்ப்ளைண்ட்டாக இந்த போர்டில் இருக்கிற ஏதாவது காம்பனன்ட் ஃபெயிலியரான்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஐசியோட சப்ளை பின், ஐசியோட கிரவுண்ட் பின் அக்ராஸ் என்ன ரெசன்ஸ் டெஸ்பிராப்பை மாற்றி ஒரு அனலாக் மீட்டரில், அதேமாதிரி சிக்னல் இன் சிக்னல் அவுட், 2 பவர் சப்ளை இருக்கும், 2க்குமே நான் பார்க்கணும். இப்படிலாம் டீட்டெயில்ஸ் எடுத்திருக்கு. ஒருவேளை நியூ கமர்ஸ் எல்லாம் இருக்கும், அந்த வீடியோ பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. ஃபியூச்சரில் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட ஐடியாஸ் எல்லாம் இதெல்லாம் கிடைச்சாதான் நீங்கள் ஒரு சர்வீஸ் இன்ஜினியராக வர முடியும். இப்போ நான் பார்த்துட்ருக்கிறது ஒரு ஐசியை பற்றிய டீட்டெயில்ஸ் கொடுத்துட்ருக்கோம். இதில் பின் நம்பரில் வோல்ட்டெல்லாம் வரும் இல்லையா? சரி, இதில் எப்படி அமைச்சிருப்பாங்க, இதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு பின்லேயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஜென்ரலாக சொல்லணும் அப்படின்னா இப்போ பார்க்கலாம். இப்போ பாருங்களேன், இது ஒரு ஐசி, நேமெல்லாம் மென்ஷன் பண்ணல. ஒரு பின் கிரவுண்டு, ஒரு பின்னு ப்ளஸ்ஸு. ஓகேவா? இது வந்து ப்ளஸ் 12 வோல்ட் இந்த இடத்துல கொடுத்துருக்கு. இது வந்து மைனஸ் கிரவுண்டு. ஜென்ரலாக ஒரு ஐசி அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பின் பாசிட்டிவ் இருக்கும், அல்லது 2 பின் பாசிட்டிவ் இருக்கலாம். லாஸ்ட் கிளாஸ்லேயே சொல்லியிருக்கேன். நெகட்டிவ் அதே மாதிரியே ஐசி இன்னர் செக்ஷனில் 2ஆக பிரித்து 2 நெகட்டிவ் இருந்தாலும் இருக்கலாம். பொதுவாக இந்த பார்த்தீங்கன்னா இதுதான் சப்ளை பாயிண்ட். இந்த பின்னுக்கு 12 வோல்ட் வந்தால் தான் இந்த ஐசி ஒர்க் பண்ணும். அது என்ன ஐசியாக இருந்தாலும் சரி, சிக்னல் இன் சிக்னல் அவுட்டு, ஆம்பிளிஃபையராக இருக்கலாம், இல்லை சிக்னல் ப்ராசஸராக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். பொதுவாக இப்படி தான் அரேஞ்ச்மெண்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அதாவது வர்ற சப்ளை வோல்ட்டு டைரெக்டாக இந்த ஐசிக்கு போகாது. என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு நான் போலார் கெப்பாசிட்டர், ஒரு ரெசிஸ்டர் லோ வேல்யூ ½ வாட், ஒரு நான் போலார் கெப்பாசிட்டர், தென் ஒரு போலார் கெப்பாசிட்டர் ஃபில்டர் பண்ணுறதுக்காக, தென் சப்ளை வோல்ட் இப்படி கொடுத்துருப்பாங்க. சில சர்க்யூட்டில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு ஜீனர் டயோடு ஒன்று ஆட் பண்ணிடுவாங்க. ஒரு 12 வோல்ட்
ZD ஜீனர் டயோட். ஜீனர் டயோடு பற்றி நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம், பார்த்துக்குங்க. எக்ஸஸாக வோல்ட் வந்தால் இதை மெயின்டைன் பண்ணிக்கும். 12 வோல்ட்டு கீப் அப் பண்ணும். சப்போஸ் இந்த இடத்துல 18 வோல்ட், 12 வோல்ட்டுக்கு போல் 18 வோல்ட் வந்தால் கூட இந்த பின்னுக்கு சப்ளை அப்படிங்கிறது VCC, வோல்டேஜ் கண்ட்ரோல் சர்க்யூட் அப்படின்னு பேர். இதுக்குள்ளே அந்த வோல்ட்டு தான் உள்ளே போகும். இதெல்லாம் ஒரு சேஃப்டி டிவைஸ். இந்த ஜீனர் டயோடு, ஓகேவா, இந்த ரெசிஸ்டர், இதெல்லாம் வந்து சேஃப்டி டிவைஸ். எந்த ஐசியாக இருந்தாலும் இந்த மாதிரி தான் டிசைனிங் இருக்கும். சிலதில் ஜீனர் டயோடு இருக்காது, ஐசிக்குள்ளேயே இருக்கும். இந்த VCC இருந்துச்சுன்னா வெளியில் எக்ஸ்டர்னலாக இந்த ஜீனர் டயோடு தேவையில்லை, சில சர்க்யூட்டில் இருக்கும். இப்போது நம்ம என்ன பண்ணலாம், இப்போ ஜென்ரலாக வந்து நம்ம டயக்ராமே இல்லைன்னு வச்சுக்கங்களேன். ஒரு டயக்ராம் இல்லை, இப்போ அதான் முக்கியம். இப்போ நான் காமிச்சதில் ஒரு விசனையப் செக்ஷன்னு காமிச்சேன். அது ஒரு தொசிபா கலர் டிவியோடைய விசனையப் செக்ஷன். எல்லாத்துக்குமே சர்க்யூட் டயக்ராம் இருக்குன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அன்ஃபார்ச்சுனேட்லி அது கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டம். இல்லைன்னா நீங்கள் நெட்லேருந்து அதை இது பண்ணணும், டவுன்லோட் பண்ணி தான் பார்க்க வேண்டியது இருக்கும். பொதுவாக சர்க்யூட் ஓரியன்டாக படிச்சிட்டிங்கன்னா ஃபியூச்சரில் நல்லது. அப்போ தான் நீங்கள் சர்வீஸ் பண்ண முடியும். போர்டை மாற்றி பார்க்குறது, பொருளை மாற்றி பார்க்குறது, அதெல்லாம் சக்ஸஸ் ஆகாது. பொதுவாக எல்லா ஸ்டூடெண்ட்டும் தான் சொல்லுவாங்க, இந்த ப்ராடக்ட்டில் இந்த கம்ப்ளைண்ட்டு என்ன பண்ணீங்கன்னு கேட்டால் ஐசி மாற்றி பார்த்தேன், டிரான்ஸ்ஃபார்மர் மாற்றி பார்த்தேன், இன்னும் பக்கத்தில் எது பெருசாக இருக்கோ எல்லாம் மாற்றி பார்த்தேன்னு சொல்லுவாங்க. அந்த ப்ரொசீஜர் யாரும் சொல்ல மாட்டாங்க. யாருமே வோல்ட்டு அளக்கிறதே இல்லை. வோல்ட் அளக்கிறதுனா அதுக்கு அதை அளக்காமல் கண்டுபிடிக்க முடியாது, அதான் உண்மை. அப்போ கொஞ்சம் என்ன பண்ணணும், கொஞ்சம் சர்க்யூட் டயக்ராம்லாம் பார்க்கணும், ஒர்க்கிங் பிரின்சிபல்லாம் தெரியணும். அதுதான் இந்த சேனலுடைய நோக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனல் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஆன்லைனில் யார் வேணால் ஜாயின் பண்ணிக்கலாம். வயது வித்தியாசம் இல்லை, ஆண் பெண் வித்தியாசம் இல்லை. நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்த இடத்துலேருந்து எலக்ட்ரானிக் சம்மந்தமான தொழில்நுட்பங்களை எந்த விதமான ஒளிவு முறையும் இல்லாமல் கற்றுக்கொள்ள முடியும். மிக குறைஞ்ச பயிற்சி கட்டணம், ஓகேங்களா. விருப்பம் உள்ளவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். டிஃப்ரெண்ட் கோர்சஸ் இருக்குது. பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1, லெவல் 2, செல்ஃபோன் ட்ரைனிங், CRT டிவி, LCD LED, 5.1 ஹோம் தியேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங், UPS, இன்வெர்ட்டர், எமர்ஜென்சி லைட், இண்டக்ஷன் ஸ்டவ், ஆல் SMBS. இண்டிவிஜுவல் கிளாஸ் எல்லாமே 1 month ட்ரைனிங் ஆன்லைன். விருப்பம் உள்ளவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், ஓகேங்களா. அப்போது ஜென்ரலாக ஒரு ஐசினா இப்படி தான் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு சொல்லிட்டோம். இப்போ ஒரு டயக்ராம் இருந்துச்சு, டயக்ராம் இல்லை நம்மக்கிட்ட. ஆனால் ஐசியோட நேம் கண்டிப்பாக தெரியணும். ஐசியோட நேம் தெரிஞ்சுன்னா நம்ம டேட்டாவை ரிகவர் பண்ணிக்கலாம். அது ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக ஐசி நேம் உங்களுக்கு தெரியும். ஐசி நேம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஐசியோடைய ஒரு PDF ஃபைல் என்ன பண்ண முடியும், டவுன்லோட் பண்ண முடியும். சர்க்யூட் டயக்ராமே கிடைக்கலாம் சிலதுலையெல்லாம். இப்போ UPS, இன்வெர்ட்டர்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய மாடல் வந்துருச்சு, ஏகப்பட்ட மாடல் வந்துருச்சு. பெரும்பாலும் யாரும் சர்வீஸ் பண்ணுறதே இல்லை. ஏன்னா ப்ரொசீஜரே தெரியாது அவங்களுக்கு. ரொம்ப சிம்பிளான ஃபால்ட்டு தான். எலக்ட்ரானிக்ஸ் மாதிரி ரொம்ப எளிமையான சிம்பிளான சப்ஜெக்ட் எதுவுமே இல்லை, ஓகேங்களா. ஆனால் யாருமே சர்க்யூட் ஓரியன்டாக செய்கிறதில்ல. ஃபியூச்சரில் அப்படி இருந்தால் ஃபியூச்சரில் சர்வீஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நான் அதுக்கு தான் சொல்லிகிட்ருக்கேன் உங்களுக்கு. எந்த போர்டு வந்தாலும் சர்வீஸ் பண்ணலாம். நிறைய டெக்னீஷியன்ஸ் தேவை. இன்னும் சொல்லப்போனால் வீட்டுக்கு ஒரு ஆள் தேவை. ஏன்னா அவ்வளோ ப்ராடக்ட் இருக்குது வீட்டில். ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு ப்ராடக்ட் இருக்குது. நாம்ளே சர்வீஸ் பண்ணலாம். நீங்களே சர்வீஸ் இன்ஜினியராக ஆகணும் அப்படிங்கிறதா ஒவ்வொரு நாளும். நீங்களும் சர்வீஸ் கற்றுக்கலாம் அப்படின்னு தான் வீடியோவில் கொடுத்துட்ருக்கோம். இப்போது பார்க்கலாமா. இப்போ இதில் சர்க்யூட் இங்கே வோல்ட் இங்கே வரணும். இப்போது ஒரு சர்க்யூட்டில் ஒரு ஐசி பார்க்குறீங்க. அந்த ஐசியோட நேமை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இந்த ஐசியில் ஒரு 10வது பின்னுன்னு வச்சுங்களேன். இந்த 10வது பின் சப்ளை பின்னுன்னு வச்சுங்களேன். 12வது பின் வந்து கிரவுண்டுன்னு வச்சுங்களேன். அப்படின்னா இதுக்கும் அக்ராஸாக, இல்லைன்னா காமன் கிரவுண்டு. இந்த இடத்துல 12 வோல்ட் வந்து ஐசிக்கு சப்ளை வருதுன்னு அர்த்தம். ஒரு வேளை வரல அப்படின்னா என்ன கம்ப்ளைண்ட்டாக இருக்கும் அப்படின்னா, நம்ம இங்கே பாசிட்டிவ் வோல்ட் வராமல் இருக்கலாம், இந்த வோல்ட் வந்து இங்கே வராமல் இருக்கலாம். அப்போ நம்ம என்னென்ன காரணம் இருக்கும், என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஜீனர் டயோடு இருக்கிறதாவே வச்சுக்குவோமே. இந்த இடத்துல வோல்ட் அளந்து பார்க்குறோம். இங்கே 12 வோல்ட் வரல அப்படின்னா ஒன்று ஜீனர் டயோடு ஷார்ட்டாக இருக்கலாம், இல்லைன்னா இந்த போலார் கெப்பாசிட்டர் ஷார்ட்டாக இருக்கலாம், இல்லை நான் போலார் கெப்பாசிட்டர் ஷார்ட்டாக இருக்கலாம், இந்த ரெசிஸ்டன்ஸ் ஓப்பனாக இருக்கலாம்,
இந்த கெப்பாசிட்டர் ஷார்ட் ஆர் ஓப்பன் இருக்கலாம். ஓப்பன் ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ இந்த இடத்துல வோல்ட் வருதான்னு பார்க்கலாம். இங்கே வோல்ட் வருது, இந்த இடத்துல வோல்ட் வரல, இந்த இடத்துல வோல்ட் வரல அப்படின்னா இந்த இடையில இந்த ட்ராக் நீ பக்கத்தில் இருக்க மாதிரி தெரியுது. நான் சர்க்யூட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தியாக இருக்கும். இந்த இடத்துல ட்ராக் வந்து ஓப்பன் அர்த்தம். இதை சரி பண்ணால் இங்கே வோல்ட் வந்துடும். ஒருவேளை இந்த கெப்பாசிட்டர் ஷார்ட் ஆயிடுச்சுன்னா இங்கே வர்ற வோல்ட் இங்கே வராது. அப்போ இந்த கெப்பாசிட்டருடைய ஒரு லீடு எடுத்து விட்டுடலாம் சர்க்யூட்டிலேருந்து. ஒன்று பாசிட்டிவ் லைனில் இருக்கக்கூடிய லெக்கையோ அல்லது நெகட்டிவில் இருக்கிற லெக்கையோ எடுத்து விட்டுடலாம். எடுத்து விட்டுட்டு வோல்ட் அளந்தோன்னு வச்சுக்கலாம். இந்த இடத்துல வோல்ட் அளந்தால் 12 வருது. இந்த கெப்பாசிட்டரை கனெக்ட் பண்ணுனா 0 வோல்ட் ஆயிடுது. அப்படின்னா இந்த ட்ராக் வந்து ஓகே, இந்த கெப்பாசிட்டர் ஷார்ட். இந்த கெப்பாசிட்டர் ஷார்ட்டாக இல்லைன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நான் அது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரு மல்டிமீட்டர் இருக்குது, டிஜிட்டல் மல்டிமீட்டர். ஓகேவா? அனலாக் மல்டிமீட்டர் எங்கிட்ட இருக்குது, டிஜிட்டல் அனலாக் மல்டிமீட்டர் இருக்குது. லைக் திஸ், இந்த மீட்டர் இதுதான் 450 இந்த மீட்டர். ஓகேவா? ஒரு அனலாக் மீட்டர் இது 600 அரவுண்டு. தேவைப்பட்டால் வாங்கிக்கலாம். ஓகேவா? கொரியரில் வந்துடும். ஓகே, இதில் கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ செக் பண்ணலாம். இதில் கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ, இதில் ஒரு டேட்டா புக் ஒன்று இருக்குது, ஆப்ரேட்டிங் மேனுவல் இருக்குது. இதன் மூலிமா அந்த கெப்பாசிட்டி வேல்யூ செக் இப்போ தான் நமக்கு தேவைப்படுது. நல்ல ஒரு ப்ராப்பரான டூல் தேவைப்படுது. அப்போ இந்த கெப்பாசிட்டர் ஓப்பனாக ஷார்ட்டாக அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதோடைய மதிப்பையும் கண்டுபிடிச்சிடலாம். என்ன வேல்யூ, உதாரணமாக ஒரு 10Kவா 100Kவா அப்படிங்கிறது. இது நான் போலார். இது வந்து RF ஃப்ரீக்வன்சியை பைபாஸ் பண்ணுறதுக்காக இந்த கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல 2.2 ohms இது லிமிட்டிங்காக கொடுத்துருக்கு. அப்போ இங்கே வர்ற வோல்ட் இங்கே வரல அப்படின்னா இந்த ட்ராக் ஓப்பன் அல்லது இந்த கெப்பாசிட்டர் ஷார்ட், ரெண்டில் ஒன்று உறுதி. இது உங்களுக்கு தியரிட்டிக்கலாக தெரியணும். இந்த இடத்துல வோல்ட் வருது. இப்போது இந்த இடத்துல வோல்ட் வருது, ஆனால் இங்கே வரல அப்படின்னா இந்த ரெசன்ஸ் சஸ்பெக்ட் டு பி ஓப்பன். சஸ்பெக்ட் டு பி ஓப்பன். இந்த ரெசன்ஸ் ஓப்பனா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க முடியும். ரெசன்ஸ் எந்த காரணத்தும் ஷார்ட் ஆகாது, தெரியும் உங்களுக்கு. ஓகே, அப்போ ஓப்பன் ஆச்சுன்னா இதே மதிப்புள்ள இன்னொரு ரெசன்ஸ் மாற்றினீங்கன்னா செட் ரெடி ஆயிடும். இந்த இடத்துல வோல்ட் வந்துடும். நல்லா ஒர்க் பண்ணிகிட்ருக்க அந்த ரெசன்ஸ் வந்து ஒரு பாடி கலர் சேஞ்ச் ஆகிருக்குன்னு வச்சுங்களேன். அப்படின்னா பர்ன் ஆகிருக்குன்னு அர்த்தம். அப்படி பர்ன் ஆகிருந்துச்சுன்னா இந்த ரெசன்ஸுக்கு இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த கெப்பாசிட்டரோ லீக்கி அல்லது ஷார்ட் அப்படின்னு அர்த்தம். பர்ன் ஆகி தான் இது ஓப்பன் ஆகிருக்கு. கூலாக ஓப்பன் ஆகாது. ஏன்னா இது லிமிட் ஃப்ளோ, கரண்ட் ஃப்ளோ கரெக்டாக இருக்கணும். அதிகமாக கரண்ட் ஃப்ளோ ஆச்சுன்னா இது பர்ன் ஆகும். இந்த ரெசன்ஸ் பேர் வந்து ஃபீஸபிள் ரெசிஸ்டர், எஃப்ஆர் அப்படின்னு சொல்லுவோம். ஃபீஸபிள் ரெசிஸ்டர் பெரும்பாலும் இதை தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் ஒரு சேஃப்டி டிவைஸ், ஒரு சிம்டம். அப்போ இந்த இடத்துல வோல்ட் வரல அப்படின்னா ஒன்று இந்த கெப்பாசிட்டர் ஷார்ட்டு அல்லது இந்த கெப்பாசிட்டர் ஷார்ட்டு அல்லது இந்த ஐசி ஷார்ட்டு இல்லைன்னா இந்த ஜீனர் ஷார்ட்டு அல்லது இந்த ரெசன்ஸ் ஓப்பன். ஒன்ஸ் அகைன் இந்த இடத்துல வோல்ட் வரல, அதாவது இந்த இடத்துலையோ வோல்ட் வரலன்னு வைங்களேன். அதான் ஐசியோட விசிசி பின்னுக்கே வோல்ட் வரலன்னா ஒன்று ஜீனார் ஷார்ட்டு, ஐசி ஷார்ட்டு, இல்லைனா போலார் கெப்பாசிட்டர் ஷார்ட் ஆகிருக்கும், நான் போலார் ஷார்ட் ஆகிருக்கும், இல்லையா 2.2 ரெசன்ஸ் ஓப்பன் ஆகிருக்கும். ஓகே, சரி, என்ன பண்ணலாம்? சிம்பிளாக பண்ணலாம். அப்படின்னா நம்ம இந்த ட்ராக்கை ஓப்பன் பண்ணிடலாம். ஒரு பிளேடில் சிம்பிளாக ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு வோல்ட் அளந்தால் இந்த கெப்பாசிட்டர் ரெண்டுலேயும் வோல்ட் வருது அப்படின்னா இந்த ரெசன்ஸ் ஓகே, இந்த நான் போலார் கெப்பாசிட்டர் ஓகே, இந்த போலார் கெப்பாசிட்டர் ஓகே. மறுபடியும் கனெக்ட் பண்ணுன்னா வோல்ட் ட்ராப் ஆகுது அப்படின்னா ஒன்று ஜீனர் டயோடு இல்லைன்னா ஐசி கன்ஃபார்ம் பண்ணிடலாம். இப்போது குறைச்சிட்டோமா காம்போனன்ட்ஸை? ஸோ என்ன பண்ணுறோம், கனெக்ஷன் மறுபடியும் கொடுத்துட்டு வோல்ட் வரல. அப்போது ஜீனர் டயனுடைய இந்த கேத்தோடையோ ஏனையோடையோ சர்க்யூட்லேருந்து எடுத்துட்டோன்னு வைங்களேன். ஏன்னா இந்த இடம் வந்து கிரவுண்ட் பண்ணியிருக்கு. இந்த இடம் எடுத்துட்டு ஆன் பண்ணால் வோல்ட் வருது. இன்னும் சொல்லப்போனால் செட்டு ஃபங்க்ஷனே ஆகுது. இந்த ஜீனர் டயோடை ஆட் பண்ணால் மட்டும் வோல்ட் ட்ராப் ஆச்சு அப்படின்னா ஜீனர் டயோட் ஷார்ட். நாம் ஏதோ கூல்டு செக்கில் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த ஃபாலோயிங் ப்ரொசீஜர் தெரிஞ்சால் நம்ம எந்த ஒரு ஐசிக்காக இருந்தாலும்
அவுட்புட் வரல அப்படின்னா செக் பண்ணிடலாம். அது ஆடியோ செக்ஷனாக இருந்தாலும் சரி, இல்லை வீடியோ செக்ஷன், சிக்னல் ப்ராசஸ் எதாக இருந்தாலும் இதை ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். புரியலினா இன்னொரு தடவை இந்த வீடியோவை ரீப்ளே பண்ணி பாருங்கள். 1 செகண்ட் இந்த வீடியோ. அப்போ உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் புரிஞ்சிடும். அப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கு தான் செட்டை ட்ரேஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது. ஒவ்வொரு கிட்டும் ட்ரேஸ் பண்ணுங்கள். ட்ரேஸ் பண்ணிங்கன்னா இதே மாதிரி ஜென்ரலாக நான் சொன்ன மாதிரியே உங்களுக்கு இருக்கும். ஒருவேளை ஐசி தான் ஷார்ட்டாக இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்ன வழி அப்படின்னா, ஐசியோட பின்னை ஐசோலேட் பண்ணிடலாம். இப்போ வந்து இதுதான் ஐசியோட பின்னு, இதுதான் ட்ராக், வெளியில் இருக்கக்கூடிய ட்ராக், இதுதான் வெளியே ட்ராக். ஐசோலேட்னு என்ன? ஒரு டீசல் பம்ப் இருக்குது, எலக்ட்ரிக்கல் டீசல் பம்ப். எலக்ட்ரிக்கல் டீசல் பம்ப் ஏற்கனவே நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன். அதோடைய ரேட் வந்து 475 வரும். ரொம்ப நல்லாயிருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. இப்போ ஐசி 60 பின்னு 120 பின் வரக்கூடிய சிப்பெல்லாம் இருக்கு இல்லையா, அதையெல்லாம் நம்ம என்ன ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். எலக்ட்ரிக்கல் டீசல் பம்ப். ஓகேவா? இந்த கம்பெனி இது நல்லா இருக்குது, நல்ல குவாலிட்டியாக இருக்கும், வேகமாக ஃபாஸ்ட்டு ப்ராசஸ் பண்ணலாம். எவ்வளோ பின் ஐசி இருந்தாலும் அழகாக நீட்டாக எடுத்துடலாம். ட்ராக் எதுவுமே விட்டு போகாது, ஃபெயிலியர் ஆகாது. ஓகேவா? தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். ஒரு ப்ராப்பர் டூல்ஸ் இருந்தாவே சர்வீஸ் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகேங்களா? அப்போது இந்த பின்னை ஐசோலேட் பண்ணோம்னா வோல்ட்டு வருதுன்னு வைங்களேன், இந்த ஐசி தான் ஃபால்ட்டு. ஏன்னா கனெக்ஷன் கொடுத்தோன்னா வோல்ட்டு ட்ராப் ஆகுது. இதெல்லாம் ஓகே. இந்த பின்னை இந்த மாதிரி ஐசோலேட் பண்ணிடுறோம். இதுதான் பின் நடுவில் இருக்கு இல்லையா, இதுதான் பின்னு, இதுதான் வந்து பாசிட்டிவ் ட்ராக்கு. பாசிட்டிவ் ட்ராக்கை கனெக்ட் பண்ணுனா வோல்ட்டு ட்ராப் ஆகுது. இந்த பின்னோட கனெக்ட் பண்ணலைன்னா இந்த இடத்துல வோல்ட்டு நிற்கிது. அப்படின்னு என்ன அர்த்தம்? வோல்ட்டு கொடுத்தா ட்ராப் ஆகுதுன்னா இந்த ஐசி ஷார்ட்டு, இந்த ஐசியை கண்டிப்பாக ரீப்ளேஸ் பண்ணி தான் ஆகணும். அப்படி ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதனுடைய ப்ளஸ் பாயிண்ட்டும் மைனஸ் பாயிண்ட்டையும் இன்னரில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஐசி ஷார்ட் காமிக்கும். சிம்பிளாக ரீப்ளேஸ் பண்ணிடலாம். இதுதான் லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ நடத்துறது சிம்பிளாக ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாளைக்கு இன்னொரு கான்செப்டோட இன்னொரு வீடியோ பார்க்கலாம். பர்டிகுலராக இந்த வீடியோனுடைய ஒரு கண்டினியூஷன். இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு இல்லையா? இதெல்லாம் என்ன இங்கே மென்ஷன் பண்ணியிருக்குன்னு தெரியல இல்லையா? இதில் எப்படி கண்டுபிடிக்கலாம்? நமக்கு எய்ம் என்னென்னா, ஐசியோட நேம் மட்டும் தெரியுது, அதனுடைய பர்டிகுலர் சர்க்யூட் டயக்ராம் நம்மக்கிட்ட இல்லை. அதுக்காக நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. டயக்ராம் இல்லைன்னா கூட இந்த ஐசி ஒர்க் பண்ணலைன்னா என்ன காரணம், அப்போ சப்ளை பின் தெரிஞ்சிட்டா வோல்ட் ட்ராப் ஆகுதா இல்லையான்னு பார்த்துட்டு இதை நான் சொன்ன ஃபாலோயிங் மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா செட்டு வந்து ரெடி ஆயிரும். ஓகேவா? தென் இப்போது இந்த இடத்துல கொடுத்துருக்கு இல்லையா, என்ன கொடுத்துருக்கு? இதெல்லாம் ஒரு பின் நம்பரில் இப்படி தான் இருக்குது. ஒன்று ஒரு காயில் போட்டு கிரவுண்ட் பண்ணியிருக்கோம், கெப்பாசிட்டர் போட்டு ஒரு காயில் போட்டு கெப்பாசிட்டர், காயிலுக்கு பேரலில் ஒரு கெப்பாசிட்டர் கிரவுண்டு, ரெசன்ஸ் காயில் ரெசன்ஸ் இப்படியெல்லாம் இருக்கும். ஓகேவா? வந்தால் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? எல்லாத்துலேயும் வோல்ட்டு கொடுத்துருப்பாங்க, எவ்வளோ வோல்ட்டு வருதுங்கிறத. ஓகேவா? நாளைக்கு வகுப்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெயிட் பண்ணுங்கள், அடுத்த வீடியோ பார்க்கலாம்.